அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஹலோ சுவாமிஸ். ஆஹா, கூப்பிட்டுட்டானையா கூப்பிட்டுட்டானையா. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு ஐயா. என்னது, இவங்களை பார்த்தா சந்தேகமாகவே இருக்கே. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மண்டையனும் கூட்டாளியுமா இருப்பாங்களோ? ஆனால் இவங்களை பார்த்தா அப்படி தெரியல. என்னது, கண்டுக்காம வந்தும் நம்மளை கூப்பிடுறாங்களே. ஒருவேளை இவன் காத்துவாயினும் அவனோட அசிஸ்டண்ட்டுமா இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படியே சாமியார் வேஷம் போட்டிருந்தாலும் நம்மளை எப்படி அவனுக்கு அடையாளம் தெரியும்? நாமளும் சாமியார் வேஷம் போட்டிருக்கோமே. இவங்க நிஜம் சாமியார். ஆஹா, இவன் கூப்பிட்டதுமே அந்த ரெண்டு சாமியாரும் அப்படியே நின்றுட்டாங்களே ஐயா. ஏயா சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருந்தா நீ எனக்கு சம்பளம் கொடுத்துருவியா? ஆஹா, செய்யறதையும் செஞ்சுட்டு நம்மளையே மடக்கிறான் ஐயா. நான் ஏன் அந்த ரெண்டு சாமியாரையும் நிறுத்தினேன்னு உனக்கு தெரியுமா? சொல்லியா, தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நாம் தேடிக்கிட்டு இருக்க மண்டையனும் கூட்டாளியும் நம்மளை மாதிரியே சாமியார் வேஷம் போட்டிருந்தா? ஆஹா, நம்மளை மாதிரியே இவனும் யோசிக்கிறான் ஐயா. ஆனால் இவனுக்கு முன்னாடியே நாம் யோசிச்சிட்டோம். அவனுங்களுக்கெல்லாம் சாமியார் வேஷம் செட் ஆகாதியா. ஒருவேளை செட் ஆகியிருந்தா? ஆஹா, மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுறான் ஐயா. நான் அந்த ரெண்டு சாமியாரையும் பக்கத்தில் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கேன். நீ நல்லா அவங்கள வாட்ச் பண்ணு. ஆஹா, டூப்ளிகேட் சாமியார் என்னை விட்டு ஒரிஜினல் சாமியாரை செக் பண்ண சொல்கிறான் ஐயா. பேசாமல் போயிட்டு இருந்த நம்மளை கூப்பிட்டாங்க, நாமளும் நின்றுட்டோம். அவங்க நம்ம பக்கத்திலே வரமாட்டேங்கிறாங்க. என்னது, சாமியாருங்க அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் பிரேக் அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. ஆஹா, பக்கத்தில் வந்துட்டாங்களே ஐயா. ஹவ் ஆர் யூ சாமீஸ்? ஆஹா, ஏயா மறுபடியும் இங்கிலீஷில் பேசுகிற? எனக்கு ஹிந்தி தெரியாது, போயா. ஏயா எனக்கும் தெரியாது, போயா. சாமிஸ், எங்களுக்கும் ஹிந்தி தெரியாது, போங்கய்யா. அதனால தான் இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூன்னு கேட்டேன். மொத்தத்தில் இங்கே ஹிந்தி யாருக்குமே வேணாம். என்ன கேட்டீங்க? ஹவ் ஆர் யூ சாமீஸ்னு கேட்டேன். ஃபைன் சாமி, தேங்க்யூ. A few moments later. என்னது, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மண்டையனும் கூட்டாளி மாதிரி தெரியலையே. ஒரிஜினல் சாமியார் மாதிரி தானே இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வெளிநாட்டு சாமியா? நோ நோ, லோக்கல் சாமீஸ். சாமி, உங்களுக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்கும், நீங்கள் கிளம்புங்க. ஓகே சாமி. ஒரு நிமிஷம். ஆஹா, போகிறவங்கள மறுபடியும் கூப்பிட்றானே ஐயா. ஏயா போகிறவங்கள நிறுத்துற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சாமீஸ். யோ, அவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் சாமியார்ஸியா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் இங்கேருந்து போக முடியா? ஏன் சும்மா அவசரப்படுறீங்க? ஆமாம் சாமி, நீங்கள் எந்த ஊர்? இந்த ஊர் சாமி தான். அப்படின்னா வாயில் நந்தி எடுப்பீங்களா? முன்னெல்லாம் எடுத்தோம், இப்போ எடுக்கிறது இல்லை. ஏன் ஸ்டாக் தீந்துருச்சா? ஏன் சாமி அவங்கள படுத்துறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வியில் நந்திக்கு பதிலாக வாந்தி எடுத்துட போகிறாங்க. ஏன் நான் கேட்குற கேள்வி குமட்டுற மாதிரியா இருக்குது? நாரப்பைய எல்லாத்துக்குமே கேள்வி கேட்குறானே ஐயா. இன்னைக்கு சாமி வேஷத்தில் நமக்கு சங்கு தான், சந்தேகமே இல்லை. ஆமாம், என்ன யோசனை? ஒன்றும் இல்லை சாமி. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வாயை மூடிட்டு இருக்கணும், புரியுதா? இருக்கிறேன் சாமி, இருக்கிறேன். இவனை நமக்கு அசிஸ்டண்டாக இருக்க சொன்னான், நம்மளை இவனுக்கு அசிஸ்டண்டாக நடத்துகிறான் ஐயா. நம்ம நேரம். சாமி, தங்களின் பயணம் எங்கே? யாருக்கு தெரியும்? தெரியாமலே ஊர் ஊராக சுற்றுறீங்களா? நாங்கள் முக்கியமான ஒரு சாமியை தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது, நீங்கள் ஒருத்தரை தேடுறீங்களா? வழக்கமாக உங்களை தானே எல்லோரும் தேடுவாங்க. அது அவங்க விருப்பம், விடுங்களேன் ஐயா, அவங்க போகட்டும். ஆமாம், உங்களோட பயணம் எங்கே? நாங்களும் உங்களை மாதிரியே தான். என்னது, ஒருவேளை இவங்களும் நம்மளை மாதிரியே போலீஸ் சாமியா? நாம் போலீஸ் சாமின்னு இவங்களுக்கு தெரியாதே. அடக்கி வாசிப்போம். மொத்தத்தில் நீங்களும் நாங்களும் யாரையோ ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கோம். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் சாமி. ஆஹா, இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டானே ஐயா.
போகிற பக்கம் பார்த்தா தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பேன் இண்டியா மொழியிலேயே பேசுவான் போல இருக்குது ஐயா. ஏன் சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆஹா, ஐயா சாமி கிட்ட என்ன கேள்வி கேட்குற? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு? நாங்கள் இல்லற சுகத்தை துறந்து சாமியாராக இருக்கோம். என்ன சாமி நீங்கள் பொம்பளை சாமியே கல்யாணம் முதலிரவுன்னு சொல்லி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமியாராக இருக்கிறது போர் அடிச்சு போயிருக்கும், அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் அந்த பெண் சாமியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏயா போகிற சாமியாருங்களை நிப்பாட்டி வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க? சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்த சாமியாருங்க கிட்ட தானே கேட்க முடியும். அதான். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க, அதுபோல் கல்யாணம் பண்ணியும் சாமியார் அப்படி தான் சொல்லணும். ஆஹா, சாமிகளுக்கு என்ன ஒரு அனுபவம், எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு. சாமி எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால தான் ஆசாமி எல்லாம் சாமியாராக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சலிக்க சலிக்க 8 பிள்ளைங்களை பெற்றுட்டு அவன் பேசுகிற பேச்சப்பாரு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.